இந்த கையை காட்டு. இது கண்டுக்கிறாம போயிருக்கலாம். இந்த முதலாளி கூட வந்தா நமக்கு தான் மரியாதை கம்மி. பீடியடா மூதேவி. என்னப்பா செய்யற? பல்லவன் பஸ் சீட் ஓடிட்டு இருக்கு சார். அடுத்து பட்டுக்கோட்டை நகர் ஏத்த போறேன். ஏத்துங்கப்பா, ஏத்துங்க. பல்லவன் ஏத்துங்க, திருவள்ளுவர் ஏத்துங்க. கடைசியில போலீஸ் வேன் வரும், உங்க எல்லாத்தையும் ஏத்திட்டு போகும். என்ன சார் சொல்றீங்க? நீ அடிக்கிறதெல்லாம் கள்ள டிக்கெட்டுப்பா. கள்ள டிக்கெட்டா சார்? நான் அப்பவே கேட்டேன் சார். பஸ் டிக்கெட் எதுக்கு எங்க அடிக்கிறீங்க? அதுக்கு தான் கவர்மெண்ட் பிரஸ் இருக்கு. என்ன அங்க வேலை ஜாஸ்தி, அதனால தான் இங்க அடிக்கணும்னு சொன்னாங்க. ஏன் சொல்ல மாட்டானுங்க? இங்க வேலை செய்யற 500 பேர்ல 50 பேர் தில்லுமுள்ளு செய்யறானுங்க. நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன், திருந்துறாப்புல இல்ல. அதனாலதான் கம்பெனியை வித்துட்டேன். ஏன்னா எனக்கு வயசாகி போச்சு. இவனுங்களோட போராடி போராடி களைச்சு போயிட்டப்பா. என்ன சார் குண்டத்துக்கு போறீங்க? இங்க வேலை பார்த்தா கடன்லாம் அடைக்கணும் முடிவு பண்ணிருக்கேன். ஓனர் மாறினாலும் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அப்படித்தான் ஒப்பந்தம் பண்ணிருக்கேன். நீ கவலைப்படாத, உன் கடன் எல்லாம் அடைக்க மீனாட்சி கிட்ட சொல்லியிருக்கேன். யார் சார் அவங்க? மதுரை மீனாட்சி தான். ஏன் அவங்ககிட்ட நானே சொல்லிக்க மாட்டேன் சார்? அந்த 50 ஐயா யார் சார்? நீ ஒருத்தன். யார் இவன்? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறானே. மிட்லண்ட் தியேட்டர்ல சைக்கிள் ஸ்டாண்ட் இன்சார்ஜா இருந்தவனா? நீங்களா? என்ன திகைச்சு போய் நிக்கிறீங்க? அம்மா தான் இந்த பிரஸ்ஸையும் வாங்கி இருக்கிறாங்க. வாங்கம்மா, இங்க வந்து பாருங்களேன். கூர்க்கான்னு நினைக்காதீங்க, உங்க குடும்பத்துல ஒருத்தர். இங்க நிக்கிறது யார் தெரியுதா? 4 முழ வேட்டியும் 40 நாள் கல்யாண மண்டபத்துல விழறதுக்கு கால் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருந்ததே அதே பார்ட்டி தான். கூழுக்கும் கஞ்சிக்கும் வழி இல்லாம இங்க கூர்க்காவா சேர்ந்துருச்சு போல இருக்கு. அப்படி இருக்குமோன்னு அம்மா நினைக்கலாமோன்னு நான் நினைக்கிறேன். என்னம்மா யோசிக்கிறீங்க? நீங்க யோசிக்கிறத பார்த்தா இந்த ஆளோட மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல போல இருக்கு. இவன் சீட்டை டர்ன்னு கழிச்சிட்டமா? இவர் இருக்கட்டும். ஆஹா, அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு. என்ன நீ சொடுக்கு போட்டு கூப்பிடுற? நீதான் அம்மாவுக்கு கூஜாவா? அம்மாவுடைய பிஏவே நான் தான். நேரம்யா, கக்கத்துல ஜாதக கட்டும் கையில வெத்தலவாக்கு பொட்டி வச்சுக்கிட்டு மந்தவெளி மயிலாப்பூர்ல பொண்ணு கிடைக்குமா மாப்பிள்ளை கிடைக்குமான்னு லோலோன்னு அலைஞ்ச பார்ட்டி நீ. உனக்கு செல்லார் போனா? இந்த பார், உள்ள போகும்போதும் வரும்போதும் சைலண்டா போகணும், சைலண்டா வரணும். ஜாஸ்தி பேசுன யுவர் டேங்க் கேட். வணக்கம்மா. மேடம் ராமசாமி 20 வருஷம் சர்வீஸ் ஆகிங்க. வேணுகோபால் சூப்பர்வைசர். வணக்கம்மா. பீட்டர் மெக்கானிக். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ட்ரெஸ் போட்டேன். இந்த ஜாதி வழக்கப்படி கத்திய வெளியில எடுத்தோம்னா ரத்தம் பார்க்காம உள்ள வைக்க கூடாது. கை நீட்டு. நீட்டியா? இது ஆள் காட்டியா? சின்னதா இருக்கு. பரவாயில்லையே, என் ரத்தம் கூட நல்ல டேஸ்டா தான் இருக்குது. ஆமா, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? எந்த துறையில பண்ணாலும் அதை கரெக்டா பண்ணியா? அப்போ இது வெங்கல் ராவ் டிசைனர், நல்லா பண்ணுவார். இது பாண்டியன், நியூ அப்பாயின்மெண்ட், வெப்ப சின்சியர் ஒர்க்கர். ஆமா பாண்டியா, முதலாளி வந்து வணக்கம் சொல்லியா? என்ன எதிர்பார்க்கல. இந்த பிரஸ் நான் தான் வாங்கியிருக்கேன். நீங்க இங்க வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சு. இங்க வேலை செய்யற 500 பேர்ல 50 பேர் தில்லுமுள்ளு செய்யறானுங்க. நானும் இங்கேயே வேலை பார்க்கறதா முடிவு பண்ணிட்டேன். நீ முதலாளின்னு தெரிஞ்சும். எதை கழிச்சிங்க? நான் ராஜினாமா செய்யலாம்னு வச்சிருந்த லெட்டர். ஓ, மான ரோஷம் போனாலும் பரவாயில்ல, மனைவி கிட்டே வேலை பார்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, ஒரு பொண்டாட்டிக்கு புருஷனா இருந்து அடைக்க முடியாத கடனை ஒரு முதலாளிக்கு தொழிலாளியா இருந்து அடைக்கலாம் தான்.